ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 59வது பாடல் அடியார்களுடன் இணங்க வேண்டி பாடியது. கண்டு மொழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சு கண்கள் கூழல் கொண்டல் என்று பல காலும் கண்டு உள்ளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் பூரிந்து கங்குல் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வீணை கொண்டு உழன்று வெண்டு விழு இன்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை அன்பர் தங்களுடனும் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய் வண்டு பாடுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கி இன்று வம்பினை அடைந்து சந்தின் மிக மொழி வஞ்சியை முனிந்த கொங்கை மென்கூற மடந்தை செங்கை வந்து அழகுடன் கலந்த மணி மார்பா தின்தீரல் புனைந்த அண்டர் தங்கள் அபயங்கள் கண்டு செஞ்சமர் புனைந்து தொங்க மயில் மீதே சென்ற சூரர் அஞ்ச வென்று குண்டிடை மனம் பூணந்து செந்தில் நகர் வந்த அமர்ந்த பெருமாளே பண்புடைய சிந்தை என்பர் தங்களிடனும் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்ச எனவாரார் சென்ற சூரர் அஞ்ச வென்று குண்டிடை மனம் பூணந்து செந்தில் நகர் வந்து அமர்ந்த பெருமாளே பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாரா செந்தில் நகர் வந்த மந்த பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். வண்டுகள் தங்கி தேனுண்டு மகிழ்கின்ற பூமாலையை கொண்டதும் மிகுதியாக நெருங்கி இருப்பதும் பெரிய கச்சு பூண்டிருப்பதும் சந்தன குழம்பில் மூழ்கி இருப்பதும் கொடி போன்ற இடையை முனிந்து வருவதும் ஆகிய தனபாரங்களுடைய மெல்லிய வள்ளி அம்மையின் திருக்கரங்களால் அழகாக தழுவுகின்ற மகளிர்களுடன் கூடிய திருமார்பினை உடையவரே, மிகுந்த வலிமையுடைய தேவர்களின் அபயக்குரலை கேட்டு செவ்வையான போர்க்கோலம் கொண்டு தூய மயிலின் மீது ஊர்ந்து சென்று சூராதி அவுணர்கள் அஞ்சுமாறு வென்று திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானை அம்மையாரை மனம் புரிந்து கொண்டு திருச்செந்தூரில் விருப்பமுடன் வாழ்கின்ற பெருமிதம் உடையவரே, பெண்களுடைய சொற்களை கற்கண்டு என்றும் தனங்களை யானை கொம்பு எனவும் இடையை கொடி என்றும் கண்களை கனைவிடம் என்றும் கூந்தலை மேகம் என்றும் புகழ்ந்து பலகாலம் அவைகளையே பார்த்து விரும்பி ஆசையினால் உள்ளம் வருந்தி நொந்து பெண்களுடைய வசமாகி இரவு பகலாக நின்று விதியினால் படைய வினைகளை அனுபவித்து உழன்று மனம் வெந்து வீணே அழிந்து வீழ்கின்ற ஏனை கடைக்கண் அளித்து தேவரீருடைய திருவடி தாமரைகளை தந்து அருளி உமது திருப்புகழை ஓதுகின்ற பண்புமிக்க அடியார்களுடன் கூடி நல்ல பண்பினை பெற்று உய்ய அஞ்சேல் அஞ்சேல் என்று கூறி வந்தருள வேண்டும் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். இறைவனின் திருவடி பிறவி வெப்பத்தை மாற்றி பேரின்பத்தை தந்து குளிர்விக்கும். அடியார்கள் எப்பொழுதும் இறைவனது திருப்புகழை ஓதிக்கொண்டே இருப்பர். அதனால் அவர்கள் கரப்பண்பும் சிறப்பண்பும் மொழிப்பண்பும் விழிப்பண்பும் மனப்பண்பும் உடையவராவர். பண்பில்லாதவர்கள் மனிதர்களாக மாட்டார்கள். பண்பு பெற்ற அடியார்களுடன் கூடி அவர்களது குறிப்பின் வழி ஒழுகினால் பண்பு பெற்று உய்யலாம். நல்ல அடியார்களுடன் கலந்து ஒழுக வேண்டும். ஆபத்தில் அஞ்சேல் என்று பச்சை மயிலில் வந்து தோன்றி அருள் புரிவார் முருகன். ஞானமாகிய தனம் அஞ்ஞானமாகிய இருளை போக்குகிறது. பரஞானம் அபரஞானம் என்று இரு ஞானங்களில் நெருங்கியிருப்பவர் முருகப்பெருமான். வள்ளி மணவாளா, திருச்செந்தில் ஆண்டவா, ஏன் அவநெறி சென்று அலையாமல் அடியாருடன் கலந்து சிவநெறி பெற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் முருகன் அடியார்களுடன் கூடி முருக வழிபாடு செய்து அவர் திருவடியை பற்றி உய்ய முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா.
நன்றி, வணக்கம். ஏலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.